டெமோ செஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஜிமெயில் ஐடியில் இதான் வந்து என்னோடய ஜிமெயில் ஐடினா selva2000kumar@gmail.com இந்த ஜிமெயில் ஐடி. அதில் செட்டிங்ஸில் ஆல் செட்டிங் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபார்வர்ட் அண்ட் பாப்அப் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஐமேப் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஐமேப் மட்டும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் போயிடுங்க. ஸோ அதில் வந்து செக்யூரிட்டி இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் லெஸ் செக்யூர் ஆக்சஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் இருந்தது, நான் வந்து ஆன் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து என்னுடைய SQL சர்வர் 2014 இது. மேனேஜ்மெண்ட்டில் டேட்டாபேஸ் மெயில் இருக்கும். SQL சர்வர் லாக் கீழே வந்து டேட்டாபேஸ் மெயில் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ் மெயில் கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து செட்டப் டேட்டாபேஸ் மெயில் ஃபார் இந்த ஃபாலோயிங் டாஸ்க் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரொஃபைலோட நேம் கொடுத்துடலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா, ஓகே இதில் வந்து நான் TechIT DBன்ற நேம் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம், ஓகே இமெயில் ஃப்ரம் TechIT DBA அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட் நேம் வந்துட்டு அதே சேம் TechIT DBன்ற நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா selva2008kumar@gmail.com அந்த மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். ஸோ அதேமாரி அதோடைய நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே நேம் என்ன நேம் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் நான் டெமோன்ற நேம் மட்டும் நான் அது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே டெமோ இமெயில், ஓகே டிஸ்கிரிப்ஷன் இமெயில்ன்ற நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய நேமிங் கன்வென்ஷன் தான். ஓகே, நம்ம எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் டெமோ இமெயில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதேமாதிரி ரிப்ளை இமெயில் பார்த்தீங்கன்னா அதே selva2008kumar@gmail.com கொடுக்குறேன். சர்வர் நேம் என்ன கொடுக்குறேன்னா sntp.gmail.com. போர்ட் நம்பர் வந்து நான் 25 நான் அசைன் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த SSL கனெக்ஷன்ஸ் இருக்குல்லையே அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துலாம். இது வந்து பேசிக் ஆத்தென்டிகேஷன்ஸ். நம்மளோட ஜிமெயிலோட பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிப்போல அந்த பாஸ்வேர்டு அசைன் பண்ணுறோம். ஓகே, பேசிக் ஆத்தென்டிகேஷனில் யூசர் நேம் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துடலாம். கொடுத்து நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சர்வீஸ் பப்ளிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போது டிஃபால்ட் ப்ரொஃபைலை இப்போ எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு ஓகே பேக் போனீங்கன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் பப்ளிக் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃபால்ட் ப்ரொஃபைல் வந்துட்டு எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து டேட்டாபேஸ் மெயில் வந்து க்ரியேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டேட்டாபேஸ் மெயில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் டேட்டாபேஸ் மெயில் நான் கிளிக் பண்ணுறேன். அகைன் நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு மேனேஜ் டேட்டாபேஸ் மெயில் கனெக்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வியூ அண்ட் சேஞ்ச் டெலிட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஆப்ஷன் வந்து இதுலேருந்து இருக்கும். ஓகே, இதில் வந்து நீங்கள் போர்ட் மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகே, நான் அதில் வந்து SSL மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது டேட்டாபேஸ் மெயிலில் ரைட் கிளிக் பண்ணிட்டு சென்ட் டெஸ்ட் மெயில் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ selva2008kumar@gmail.com அந்த மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகும். இந்த பாடியில் ஆஃபில் அந்த இருக்குல்ல சின்ன கண்டென்ட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து என்னோடய ஜிமெயில் இன்பாக்ஸ் போகிறேன். இன்பாக்ஸில் இப்போ எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ ஜிமெயிலில் எந்த இன்பாக்ஸில் எதுவும் இல்லை. இப்போ நான் சென்ட் டெஸ்ட் இமெயில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஃபஸ்ட் வந்து இப்போ ஜிமெயிலில் போயிடலாம். நான் இப்போ ரெஃப்ரெஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டேட்டாபேஸ் மெயில் டெஸ்ட் வந்து இப்போ புதுசாக க்ரியேட் ஆகிருக்கா கண்டென்ட் இந்த கண்டென்ட் தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் மெயில் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, வந்து புதுசாக வந்து டெஸ்ட் மெயில் வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போது டெஸ்ட் மெயில் ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ டேட்டாபேஸ் மெயில் லாக் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் மெயிலில் வந்துட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்து காமிச்சிக்க என்ன மெசேஜ் போயிருக்கு, அதோடய ப்ராசஸ் ஐடி என்ன டைமில் வந்து சென்ட் ஆச்சுன்ற டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து லாக் ஃபைல் தான் அது. ஓகே, சென்ட் மெயில் டாக்ஸ் மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். அதே வந்து மறுபடியும் நம்ம சென்ட் டெஸ்ட் மெயில் வந்து மறுபடியும் வந்து நான் கொடுக்குறேன். சென்ட் டெஸ்ட் மெயில் மறுபடியும் நான் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். 7 முன்னாடி இருந்து இப்போ 8 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெயிலும் ஜென்ரேட் ஆகும். அதுதான் ஓகே.
ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு லாக் பை செக் பண்ணி பார்த்தோன்னா இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அது வந்து டேட்டாபேஸ் மெயில் லாக்ஸ் எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து SQL Server 2014 டேட்டாபேஸ் மெயில் க்ரியேஷன் பண்ணி நம்ம டெஸ்ட் மெயில் வந்து இதில் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.